லேப்டாப் அதே மாதிரி சொல்கிறேன். லேப்டாப் வந்து 4.5 வருஷமாக கொடுக்கல. இப்போ வந்து டிகிரிக்கு போயிருக்கிறவனுக்கு கொண்டு தான் லேப்டாப் கொடுக்குறேன். அதில் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? அவங்க பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. என்னன்ட்டு, கலைஞர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது தர வேண்டுமா? என்ன காரணத்துக்காக தரனா? முதல் ஊழல்வாதின்னு ரிப்போர்ட் வாங்கியதுக்காக இவருக்கு அவார்டு கொடுக்கணுமா? இல்லை, இந்திரா காந்தி மிரட்டலுக்கு பயந்து கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தாரு இலங்கைக்கு, அதுக்காக இவருக்கு அவார்டு கொடுக்கலாமா? கர்நாடகாவில் வெள்ளம் வந்த போது நீ அணையை கட்டிக்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. தஞ்சாவூர் மாவட்டம் இன்னைக்கு டெல்டா விவசாயிகளை தவிக்க வச்சிருக்காரு, இதுக்காக இவருக்கு அவார்டு கொடுக்கலாமா? இப்போ அந்த பராசக்தி படம் வந்திருக்குல்ல, அந்த பழைய பராசக்தி பார்த்தீங்களா? இல்லை, அதில் ஒரு வசனம் எழுதியிருப்பார், இந்த நாட்டு மக்கள் நாசமாகி போகும். அதை வந்து அவங்க குடும்பம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு, அவர் வந்து 30 வயசு மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெண்களுக்காக போராடுறேன்னாரு. இவர் என்ன சொன்னார்? மனைவியும் இருக்கலாம், துணைவியும் இருக்கலாம், பலானதும் இருக்கலாம்னாரு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த 2 கொள்கையை ஒத்துக்கும். திமுக அரசு வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பொங்கலுக்கு வந்து 5000 கொடுங்க அப்படின்னாங்களா? எடப்பாடி இருக்கும்போது 2500 ரூபா கொடுத்தாரு. அப்போதான் இவர் சொன்னார், 2500 ரூபா சேர்த்து இன்னொரு 2500 ரூபா சேர்த்து 4500 கொடுக்கணும்ட்டு கணக்கு வள்ளல் சொன்னார். 5000 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டும்னாரு. இது எல்லாருக்குமே வெளியில வந்து கிழி இப்போ உங்க கொடுத்துருக்க காசு 3000 கொடுத்துருக்காங்க. இது வந்து 3000 ரூபா கொடுத்தே தேர்தலுக்கான ஒரு இதா இல்ல உண்மையான மக்கள் மீது பற்று? அதாவது மக்கள் மீது பற்று இருந்தா போன பொங்கலுக்கு கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்கல? லேப்டாப் அதே மாதிரி சொல்கிறேன். லேப்டாப் வந்து 4.5 வருஷமாக கொடுக்கல. இப்போ வந்து டிகிரிக்கு போயிருக்கிறவனுக்கு கொண்டு தான் லேப்டாப் கொடுக்குறேன். அதில் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? பேப்பரில் போட்டிருக்கான். அதாவது லேப்டாப்பில் வந்து பின்னாடி வந்து ஒரு சைடில் இவரோட ஃபோட்டோவும் கலைஞரோட ஃபோட்டோ. எடப்பாடி பீரியடில் அப்படி தான் அந்த அம்மாவோட ஃபோட்டோ போடும்போது எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ இவரோட பீரியடில் இவர் பெரிய இவங்க அப்பா பெரியும் போடும்போது ஸ்டிக்கர் ஒட்டி நிறையா மாணவர்களை இவங்க ஃபோட்டோ மறைச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் நடந்தது. இதை விட கேவலம் உனக்கு என்ன? நான் என்ன கேட்குறேன், அரசியல்வாதிகள் யாராக இருக்கட்டும், அது டிஎம்கே வரட்டும், ஏடிஎம்கே வரட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், நீ செய்கிற எந்த நல்ல திட்டங்களும் யார் பணத்தில் நீ செய்கிறது? மக்கள் வரி பணத்தில் செய்யப்படுற நேரம். அப்போ நீ என்ன போடணும்? மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்ட பேருந்து நிலையம், மக்கள் வரி பணத்தில் கொடுக்கப்பட்ட லேப்டாப்பும் தான் நீ போடணும். உன் பேரையும் உங்கள் அப்பன் பேரையும் உங்கள் ஆத்தா பேரையும் போடுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? கலைஞர் பேருந்து நிலையம், கலைஞர் மருத்துவமனை, இப்போ அதில் ஒரு அம்மா தமிழச்சி தங்கப்பாண்டியன்னு இருக்காங்க சைதாப்பேட்டையில். அவங்க பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. என்னன்ட்டு, கலைஞர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது தர வேண்டுமா? என்ன காரணத்துக்காக தரனா? தமிழை வளர்த்தாரு. என்ன தமிழை வளர்த்தாரு இவர்? செம்மொழி மாநாடு நடத்தினார்லாம் சொல்லுவாங்களே. இந்தி திணிப்பை எதிர்த்தார். அது மட்டும் இல்லை, சர்க்காரியா கமிஷனில் முதல் ஊழல்வாதின்னு ரிப்போர்ட் வாங்கியதுக்காக இவருக்கு அவார்டு கொடுக்கணுமா? இல்லை, அந்த ரிப்போர்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்கோசரம் இந்திரா காந்தி மிரட்டலுக்கு பயந்து கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தாரு இலங்கைக்கு, அதுக்காக இவருக்கு அவார்டு கொடுக்கலாமா? இல்லை, கர்நாடகாவில் வெள்ளம் வந்த போது நீ அணையை கட்டிக்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. தஞ்சாவூர் மாவட்டம் இன்னைக்கு டெல்டா விவசாயிகளை தவிக்க வச்சிருக்காரு, இதுக்காக இவருக்கு அவார்டு கொடுக்கலாமா? இல்லை, எவனையும் இந்திய படிக்காத திணிக்கிறாங்க. நீங்கள் கொடுத்தா எதுக்கு அவார்டு கொடுப்பீங்க? அதாவது இருங்க, நான் ஊழல் பண்ணேன். நான் அவார்டு கொடுத்தா முதல்ல வந்து இந்தியாவின் அதாவது நான் இந்தியாவின்னு சொல்கிறத விட உலகத்தின் முதல் திறமையான ஊழல்வாதி யார் என்றால் அது கலைஞர், கருணாநிதி மற்றும் திமுக குடும்பம் தான். நான் அவார்டு கொடுப்பேன். த கிரேட் வேர்ல்டு ரெக்கார்ட் பிரேக்குன்னு நான் கொடுப்பேன். நான் ஊழல் இல்லை. ஆமாம். ஆனால் அது வந்து இப்போ வாரிசு அரசியல் மாதிரி வாரிசு ஊழல் போயிட்டு தானே இருக்குது. வாரிசு ஊழல் ஏங்க, இப்போ அந்த பராசக்தி படம் வந்திருக்குல்ல, அந்த பழைய பராசக்தி பார்த்தீங்களா? இல்லை, அதில் ஒரு வசனம் எழுதியிருப்பார், இந்த நாட்டு மக்கள் நாசமாகி போகட்டும். அதை வந்து அவங்க குடும்பம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து திமுக நாட்டு மக்கள் நாசமாக போகட்டும்ட்டு ஒரு வசனம் எழுதியிருப்பார். அதை வந்து திமுக கலைஞர்லேருந்து அப்பா உள்ள வரைக்கும் இன்னைக்கு ஃபாலோ பண்ணி அடுத்தது பேரை உருவாகிட்டு இருக்காரு. ஓகே, இது அவங்க குடும்பத்தோட கொள்கை. அன்னைக்கு எழுதின வசனத்தை இன்னி வரைக்கும் அவங்க நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இவ கலைஞருக்கும் பெரியாருக்கும் ஒரு கொள்கை ஒத்து போகும்பாங்கல்ல. ஆமாம், அது என்ன கொள்கை சார்? ஏங்க, பெரியார் வந்து சமத்துவத்துக்காக போராடினார், பெண்களோட உரிமைக்காக போராடினார்னு. அந்த பெண்களோட உரிமைக்காக போராடினவர் வந்து 30 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன் மகளாட்டம் நினைக்க வேண்டியவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொள்கைக்காக போராடுறவரா? கலைஞர் வந்து கலைஞர் கொள்கையும் அவர் கொள்கையும் ஒத்து போகிறது. ஆனால் ஒரு நூற்றில் ஒத்து போகும். அவர் வந்து 30 வயசு மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெண்களுக்காக போராடுறேன்னாரு. இவர் என்ன சொன்னார்? மனைவியும் இருக்கலாம், துணைவியும் இருக்கலாம், பலானதும் இருக்கலாம்னாரு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த 2 கொள்கையும் ஒத்து போகும். புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் வந்து 30 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவர் கொள்கையை காட்டினார். இவர் வந்து இப்படி வார்த்தைகளால் மனைவியும் இருக்கலாம், துணைவியும் இருக்கலாம், பல்லானதும் இருக்கலாம். இவங்களுக்கு வந்து கணக்கே கிடையாது. இதுதான் கொள்கையா?
உண்மையான பெண்களோட கொள்கைக்காக உரிமைக்காக போராடினது யாருங்க? நிறைவேற்றி காட்டினது யாரு? நீங்க சொல்லுங்க. பெரியார் கிடையாதா? பெரியார் வந்து போராடினாரு, ஆனா அதை நிறைவேற்றி காட்டினவர் யாரு? காட்டினவங்க யாரு? டாக்டர் ஜெயலலிதா. பெண்கள் காவல் நிலையம், மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்த அந்த அம்மா தான். பெண்களுக்காக தனி சொத்துல சம உரிமை 50% கொண்டு வந்து கொடுத்தது அந்த அம்மா தான், இல்லையா? ஆமாம், பெண்களுக்காண்டி பல திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. பல திட்டங்கள் அந்த அம்மா தான் பண்ணு. இன்னும் பார்த்தா வந்து கிராமத்துலலாம் வந்து 12வதோட பசங்களை நிறுத்திடுவாங்க பெண்களில் இது. ஏன்னா அவங்களால வந்து தூரங்க போயிட்டு வர முடியாது, இருட்டில் லேட் ஆகிடும், வர முடியாதுன்ட்டு அவங்களுக்கு முதல்ல அந்த சைக்கிள் திட்டத்தை கொண்டு வந்து அவங்களும் மேலே பட்டப்படிப்பு படிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த சைக்கிள் திட்டத்தை கொண்டு வந்து அந்த பெண் இனத்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது த கிரேட் டாக்டர் ஜெயலலிதா, இல்லையா? அதேமாதிரி மகளிருக்கு காவல் இதுலேயும் சம உரிமையை கொடுத்து காவலர்களாக நியமித்ததும் ஜெயலலிதா தான். இப்போ அது அம்மா அவர்கள் இப்போதைக்கு இருந்தால் இந்த ஆட்சியை என்ன, திமுக ஆட்சியை என்ன பண்ணியிருப்பாங்க சார்? திமுக ஆட்சியா? இது வரைக்கும் இப்போ இருக்கிற முதல்வர் வந்து கத்தி கத்தியே செத்தே போயிருப்பார். ஒரு ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டார் அந்த அம்மா இருந்திருந்தா. அது வந்து இருக்கு, அது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சாபக்கேடு, புரியுறதுங்களா? அந்த அம்மா ஒண்டி இருந்திருந்தால் விஜய் அவர்களும் அரசியலில் குதிச்சு இருக்க மாட்டார். என்ன சீமான் அவர்கள் வந்து பாதி அரசியல் கட்சி வாயே திறக்க மாட்டார். அவரை பற்றி அந்த அம்மா கண்டுக்கிட்டும் இருக்காது, புரியுறதுங்களா? அந்த அம்மா பேச ஆரம்பிச்சதுன்னா எப்பேற்பட்ட ஆளும் அங்கே ஆஃப், புரியுறதுங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் மறுவலை பார்க்கும். அந்த மாதிரி தான் இப்போ பாஜக கூட கூட்டணியும் வச்சிருக்காதுன்னு மட்டும் இல்லை, அன்னைக்கு வந்து அப்பேற்பட்ட வாஜ்பாய் அத்வானி ஒரே ஒரு வார்த்தை, ₹1 டீசல் பெட்ரோல் விலையை ஏற்றினதுக்க எப்படி ஏற்றலான்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ அத்வானி சொன்னார், உங்களை கேட்டு தான் நாங்கள் இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு அவசரம் 6 மாதத்தில் வந்து பிஜேபி ஆட்சியை கவுத்து விட்டுது அந்த அம்மா. 1 ஓட்டு வித்தியாசத்தில் வாஜ்பாய் தோத்தார். அப்போ அந்த அளவுக்கு சென்ட்ரல்லே அந்த அம்மாவுக்கு பவர் உண்டு, புரியுறதுங்களா? அந்த அம்மா இருந்திருந்தால் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து என்னைக்கோ டாப்பில் போயிருக்கும். இன்றைக்கி வந்து அந்த அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் அத்தனையும் அடைச்சிட்டாங்க. ஆனால் எடப்பாடியார் பீரியடில் அவங்க திட்டங்களை எதையுமே அவர் வந்து ஸ்டாப் பண்ணல, கரெக்டாக கொடுத்தார். அந்த ஒரு விஷயத்தில் நான் எடப்பாடியாரை இப்போ அம்மா உணவகம் அது பல பேர்த்துக்கு உதவியாக இருந்திருக்கு. இன்னொன்று பார்த்தா தாலிக்கு தங்கம் திட்டம், அதை வந்து எடப்பாடியார் நிறைவேற்றினார். இன்றைக்கி அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் இல்லை. அதேமாதிரி அம்மா வாட்டர்னு பஸ் ஸ்டாண்ட்லலாம் கொடுத்தாங்க, அதை கூட எடப்பாடியார் பீரியடில் கொடுத்தா இவர் வந்தவொடனே அதையும் நிறுத்திட்டார். லேப்டாப் கொடுக்குற திட்டம் அந்த அம்மா கொண்டு வந்தது. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, உலகம் உங்கள் கையில். எப்படி லேப்டாப்பை கொடுத்துட்டு உலகம் உங்கள் கையிலும், அந்த உலகம் உங்கள் கையிலும் கொடுக்குறது முதல்ல யாரா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீயா கொடுத்த? இன்னைக்கு ஒரு திட்டம் போடுறாரு பாருங்க, அதுக்கு பேரு இந்த மாதிரி விஷயத்துல தான் திமுக காரன் பயங்கரமான கில்லாடி. பேரை மாற்றி அமைச்சு தான் செஞ்ச மாதிரி அதை காட்டிக்கிறதுல இவனுங்க பயங்கரமான கேடி பயிலுங்க. அன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் ஆம்புலன்ஸே கொண்டு வந்தது, ஆனால் இவன் தெருவா நாங்கள் கொண்டு வந்த திட்டம்னு போஸ்டர் ஒட்டிக்கிட்டான். இவனுங்களுக்கு வேலையே தான். ஆனால் இவனுங்க செய்கிற தவறுகளை வந்து வெளியில் வராமல் காட்டிக்கிறதுக்கு இவங்க செய்கிற ட்ரிக்ஸ் இது. இதில் வந்து பிஜேபியை நான் குறை சொல்லுவேன். ஏன்னா பிஜேபியில் வந்து இதெல்லாம் வந்து எடுத்து சொல்கிறதுக்கு பிஜேபியில் சரியான ஆட்கள் இல்லை, இவங்க சொல்கிறது இல்லை. கேட்டால் நாங்கள் சொல்கிறோம் மக்கள்கிட்ட, மக்கள் நிறைய பேர் படித்தவன் புரிஞ்சுப்பான், படிக்காதவன் என்ன பண்ணுவான், கிராமத்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒன்று தான் திமுக ஒரு வாக்கு சொல்லலை, அதையும் அடுத்த தேர்தலில் சொன்னாலும் சொல்லிவிடுவேன். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே எங்கள் முத்து வேளாளர், எங்கள் தாத்தா தான் விடுவான். இவன் அதுக்கும் 10 பேர் கைத்தட்டுவான் உட்காந்துக்கிட்டு. அதுக்கும் ஒரு புக்கு வெளியிட்டுருவாங்க. வெளியிட்டு அதை வந்து ஷோ பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கும் ஒரு அறிவாலயத்தில் கொண்டு போய் அந்த புக்கையை வச்சு படிக்கடான்னு. அதாவது அறிவாளிகளை முட்டாளாக்குறது எப்படின்னு நீங்கள் கற்றுக்கணுன்னா அறிவாலயம் பக்கம் போனீங்கன்னா நம்மளை போல் அறிவாளிகளும் முட்டாள்கள் ஆகிடலாம், முட்டாள் ஆக்கிடுவானுங்க. இதான் அதை சொல்லி. ஓகே சார், இன்னொரு கேள்வி சார். இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற வரையும் தான் திமுகவோட இப்போ ஒரு நிலைமை நல்லா இருக்கும். ஆனால் மு.க. ஸ்டாலின் இல்லாத போது திமுக நிலைமை எப்படி இருக்கும்? உதயநிதி வழிநடத்துறதுக்கு தகுதியான ஆளா, இல்லை அதிமுக மாதிரி இன்னொரு உட்கட்சி பிளவு வந்துடுமா? திமுக வந்து உட்கட்சி பிளவே வராது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து அடிமைகள் தான். இவங்க சொத்து பூரா யார்கிட்ட இருக்குன்னா எல்லாம் அந்த மாவட்ட செயலாளர் அவங்க போல் பினாமி பேரில் தான் இருக்குது இவனுக்கு சொத்து பூரா. அதனால் அவனுங்களை பதவி விட்டு இவனுங்களும் தூக்க மாட்டான், அவனுங்களும் பதவி விட்டு விலக மாட்டானுங்க. அப்பனுக்கு அப்புறம் பிள்ளைக்கு அப்புறம் அவன் புள்ள, இதே தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நேரு இருந்தார், நேருக்கு அப்புறம் யார்? இப்போ அவன் புள்ள எம்பியாக இருக்கான். என்ன துரைமுருகனும் அவர் எம்எல்ஏவாக இருக்கா, அமைச்சராக இருக்கா. அவர் புள்ள கதிர் ஆனந்த் அவன் எம்பியாக இருக்கான். இதே மாதிரி தான் தொடர்ந்துட்டு இருக்கான் அவங்க கட்சியில். ஆனால் ஏடிஎம்கேல அப்படி வர முடியாது. ஜெயக்குமார் ஒண்டி தான் ஒரு பிள்ளைக்கு சீட் வாங்கி கொடுத்தாரு, புரியுதுங்களா? வேற யாரும். இப்போ எடப்பாடி யாரோட புள்ள அவர் அரசியலை கொண்டு வந்திருக்காரா? ஓபிஎஸ் இருக்கும்போது அவருக்கு எம்பி சீட்டு ஓபிஎஸ் இது பண்ணி அவர் வாங்கினார், அவ்வளவுதான். இப்போ பிஜேபியில் கூட அந்த புள்ள அரசியல் வந்துருச்சு,
நயினா நாகேந்திரன் ஜெயிச்சோன்னா அவர் பிள்ளைய வந்து இளைஞர் துறைக்கு வந்து தலைமை போட்டிருக்காரு. அது வந்து இதுதான் சின்ன போஸ்டிங். ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு திமுக இப்படி வந்து குடும்ப அரசியல் பண்ணிக்கிட்டு யாரை குறை சொல்கிறான் தெரியுமா? அமித்ஷாவை. என்னடான்னா அவன் புள்ள வந்து கிரிக்கெட் வாரியத்தில் ஒரு தலைவராக இருக்கான்ட்டு. ஏன்டா நீங்கள் எம்எல்ஏ பதவியிலேருந்து மந்திரி பதவியிலேருந்து எல்லாத்தையும் குடும்பமே வச்சுருக்கீங்க. இது பெருசாக தெரில. ஒரு விளையாட்டுத்துறைக்கு தலைவராக போடுறது ஒரு பெரிய இதுவாக அது கேட்குறேன். இல்லை அது என்ன எம்எல்ஏ போஸ்டிங்க? அதுலேயே விளையாட்டுத்துறையில் இருக்கும்போது அது கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கலாம்ல. உங்களோட மோசமாக கொள்ளடிக்கலாம். சென்ட்ரலில் கொள்ளையடிச்சு அவருக்கு அமித்ஷா தான் சொல்கிறாரு எனக்கு 16 லட்ச ரூபா இன்றைக்கும் கடன் இருக்குன்ட்டு அவர் தான் நிரூபிக்கிறார் எல்லாத்தையும். 16 லட்சமா? 16 லட்சம். 16 லட்சம் கடன் அமித்ஷாவுக்கு. அதாவது அவருடைய சொல்கிறாரு 16 லட்சம் இருக்குன்னு. அது நான் மக்கள் நம்புவாங்கங்கிறீங்க? ஏங்க இவங்க சொல்கிறத நம்ப மாட்டாங்களாங்க. இவங்க திமுக என்ன சொல்கிறாங்க? கலைஞர் வீட்டுக்கு போனால் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? எனக்கு ஒரு சைக்கிள் கூட சொந்தமாக இல்லைங்கிறாரு. இது நம்பக்கூடிய விஷயமா? டிஆர் பாலு என்ன சொல்கிறாரு? எனக்கு சொந்தமாக என் பேரில் ஒரு கார் கூட இல்லைங்கிறாரு. இவனுங்க வண்டவாளம் தான் எல்லாருக்குமே தெரியுமே. அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைல்ல. அதை பழகி இப்போ இன்னொன்று இந்த அண்ணாமலையை பற்றி பேசினாங்களே, அண்ணாமலை படித்த காலேஜ் எங்கே? கோயம்புத்தூர். ஆமாம். அது ஒரு பெரிய பிஎஸ்ஜி காலேஜோ ஒன்று. அந்த காலேஜ் வந்து அண்ணாமலைக்கு மாதம் 1 லட்ச ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து அந்த ஃபவுண்டர் அந்த சேர்மேனே வந்து சொல்லியிருக்காரு. நான் வந்து அண்ணாமலையோட செலவுக்கு மாதம் 1 லட்ச ரூபா தரேன்னு. அதை இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒருத்தன் வந்து திருச்சியில் ஒட்டியிருந்தான் போன கனிமொழி பிறந்த நாளைக்கு. எங்கள் அக்கா கனிமொழி அவர்களே, உலகத்திலே சிறந்த மொழி கனிமொழி அப்படின்னு. கனிமொழின்னு ஒரு மொழி இருக்கடா பாவி, தமிழ் மொழி இல்லை. அட மானங்கட்ட பயிலுகளா, உலகத்திலே சிறந்த மொழி கனிமொழியா அப்படின்னு ஒரு மொழி இருக்கான்னு கனிமொழின்னு. இந்த மாதிரி மானங்கட்ட பயிலும் அதில் இருக்கான். புரியுதுங்களா? திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்று கடைசியாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவை பதவி பணம். இந்த பதவி பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் திராவிட மாடல்காரர்கள். அதுலேயே ஒரு சில நல்லவங்க இருக்காங்க. ஆனால் ஆரம்பத்துலேருந்து அந்த கலைஞர் பேச்சை கேட்டு நாசமாக போய் தான் இருக்கானே தவிர அவன் மேலே முன்னேறி வரல. இந்த கஞ்சா வித்தவன், சாராயம் வித்தவன், ரவுடித்தனம் பண்ணவன், சேகர் பாபு மாதிரி ஆளுங்க தான் முன்னேறி வந்திருக்கானே தவிர வேறு கீழே அடிமட்டத்தோடு அந்த கலைஞருக்காக வேலை வெட்டியை விட்டுலாம் போய் அவர் மீட்டிங்கில் போய் அவர் பேச்சை கேட்டவங்களாம் இன்றைக்கி இன்னும் முன்னேறாமல் எத்தனை பேர் இருக்கான். அவங்க குடும்பம்லாம் எங்கே இருக்குன்னே தெரியலை. இது தான் இந்த திமுகவோட இது. அதனால் நான் மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த திராவிட மாடல் என்பது தமிழகத்தின் தீய சக்தி என்னை பொறுத்த வரைக்கும். அன்றைக்கி பராசக்தியில் அவர் எழுதின வசனத்தை இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்தில். இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாகி போகட்டும். அதனால் இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை பற்றியும் கவலை கிடையாது, தமிழ் மேலேயும் கவலை கிடையாது, தமிழை மேலே அக்கறை கிடையாது. அவங்களுக்கு அவங்க குடும்பம் முன்னேறணும். அதான் ஜெயலலிதா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அம்பானி அதானி இல்லை கார்பரேட்டு, உண்மையான கார்பரேட்டே தமிழ்நாட்டில் திமுக குடும்பம் தானுவாங்க. அதானே உண்மை. எல்லா தொழிலும் இவனுங்க கையில் தானே இருக்குது. ஆனால் இவனுங்க ஆகுன்னா அம்பானி அதானிக்கிட்ட போய்டுவானுங்க. இங்கே பத்திரிகை தொழிலேருந்து உங்களுக்கு தெரியும், மீடியாவில் இருக்கிறனால பத்திரிகை தொழிலேருந்து எல்லா இதுவும் இவனுக்கு கையில் தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு நீ அந்த கார்பரேட்டை பற்றி பேசுகிற? இதை தான் திமுகவோட இது.